மாவி கலட்டி நாகதம்பிரான் தேவஸ்தானத்தில் ஆறுமுக நாவலர் பெருமானின் குருபூஜை விழா இடம்பெறவுள்ளது. சைவ வாழ்வியலில் திருவிளையாடல் புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவஸ்ரீ பால திருக்குணானந்த குருக்கள் நடத்தும் வாராந்த திருவிளையாடல் புராண சிறப்பு சொற்பொழிவு மாதந்தோறும் ஈழத்து சமய பெரியார்கள் குருபூஜை விழா தொடர் 9 ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் குருபூஜை விழாவும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மாவை கலட்டி அருள்மிகு நாகதம்பிரான் தேவஸ்தானத்தில் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 28ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சிவனரி பிரகாசர் சமயோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறவுள்ள விழாவில் ஆன்மீக விருந்தினராக தேசிய கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருவாளர் சமூக மாமணி கலாநிதி பாவண்ணா தனபாலன் பங்கேற்க உள்ளார். நாவலர் பெருமான் குருபூஜையை அடுத்து சிறப்பு சொற்பொழிவினை சைவ புலவர் பிரசங்க சக்கரவர்த்தி சி.க. கமலநாதன் நால்வர் நெறியில் நாவலர் எனும் விடய பொருளில் மேற்கொள்ள உள்ளார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட உள்ளன. மாணவர்களின் கலை நிகழ்வும் ஆன்மீக விருந்தினர் உரையை தொடர்ந்து குருபூஜையை முன்னிட்டு மாணவர்களினால் நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பாராட்டு பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன. தொகுப்புரையினை இளம் சைவ புலவர் கானா கைலைவாசன் வழங்க உள்ளார்.